அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் அன்பு நண்பர்களே, வளமான வணக்கங்கள். இந்த அரங்கத்தில் பத்திரிகையாளர் திரு குமரேசன், கவிஞரும் அன்பு நண்பருமான பாடலாசிரியருமான குகைமா புகழேந்தி, பத்திரிகையாளர் பொன்மூர்த்தி, நாவலாசிரியர் நயினார், கவிஞர் பாரி கபிலன், பத்திரிகையாளர் அன்புக்குரிய அண்ணன் ஏஐ தொழில்நுட்ப வல்லுநர் செல்வகுமார், அகமகிழ் நிறுவன மகாலட்சுமி மற்றும் ரமேஷ் உள்ளிட்ட சக நண்பர்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த அரங்கத்தில் நான் உரையாற்றுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களே, இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு வரவேற்புரை வாசித்தவர் சந்திரகலா. கரெக்டாமா பேர்? சந்திரகலா. வரவேற்புரை வாசித்த சந்திரகலா எழுத்தாளர் மோகன்ராஜினுடைய மனைவி என்று இங்கு அறிந்தபோது கொஞ்சம் பொறாமையாகவே இருந்தது. 6 நூல்களை எழுதி இதுவரை வெளியிட்டு இருக்கிறேன். இதுவரை எந்த கூட்டத்திற்கும் என் மனைவி வந்ததில்லை. ஆக ஒரு படைப்பாளியினுடைய நூல் வெளியீட்டு விழாவுக்கு அவருடைய மனைவி வந்து வரவேற்புரை வாசிப்பது என்பது இலக்கியத்தின் நல்ல சகுனம், நல்ல சூழல். அன்பு நண்பர்களே, முதலில் புக் வைப் என்ற ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டை தொடங்கி இருக்கக்கூடிய அர்ஷாவுக்கு பாராட்டுக்கள். முதல் முறையாக ஒரு நூலை வெளியிட்டு அதை பேச வைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை அவர் முன்னெடுத்திருப்பது ஒரு நல்ல ஆரோக்கியமான, இலக்கிய சூழலுக்கு ஆரோக்கியமான ஒரு விஷயம். இது தொடர வேண்டும் என்பதால் இலக்கியத்தை சார்ந்த நாம் எல்லோரும் அர்ஷாவை பாராட்டுவதில் கடமைப்பட்டிருக்கிறோம். இன்று முனைவர் வி மோகன்ராஜ் அவர்கள் எழுதிய சித்தையன் நாவல் நூல் வெளியீட்டு விழா. நண்பர்களே, நூலை முன்வைத்து 4 விதமான கூடுகைகள் நடக்கும். ஒன்று நூல் வெளியீட்டு விழா, நூல் அறிமுக நிகழ்வு, நூல் விமர்சன கூட்டம், நூல் குறித்து கலந்துரையாடல். இந்த 4 விதமான கூடுகைகளில் கலந்துரையாடல் என்றால் ஒரு ஜனநாயகத்தன்மை இருக்கும். நூல் குறித்தான கலந்துரையாடல் என்றால் அதில் ஒரு ஜனநாயகத்தன்மை இருக்கும். விமர்சன கூட்டத்தில் ஒரு அதிகார போக்கு இருக்கும். கூடி கலைவது கூட்டம் என்று சொல்வார் வலம்புரிஜான். கூடி கலைவது கூட்டம். அதில் கலாட்டாவாக மாறிய சூழல்களும் இலக்கியத்தில் உண்டு. அறிமுக நிகழ்வு என்பது ஒரு காந்திய நிகழ்வு போல் அமையும். நூல் அறிமுக நிகழ்வு என்பது ஒரு காந்திய நிகழ்வு போல் அமைந்துவிடும். வெளியீட்டு விழா என்ற சொல்லாட்சியை நீங்கள், இந்த நூல் வெளியீட்டு விழா என்றால், விழா என்றாலே கொண்டாட்டம் தான். இந்த இடத்தில் குறைகளை சுட்டி காட்டுவதற்கோ விமர்சிப்பதற்கோ மட்டம் தட்டுவதற்கோ ஆன இடம் அல்ல. இது வெளியீட்டு விழா. அந்த கொண்டாட்ட மனநிலையோடு தான் நாம் இதை அணுக வேண்டும். ஆசிரியரை பாராட்ட வேண்டும். அதற்காகத்தான் இந்த இடத்துக்கு நாம் கூடியிருக்கிறோம். விழாவின் நோக்கத்தை கருதியே என்னுடைய உரையும் அமையும். முதலில் முனைவர் வி மோகன்ராஜ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எப்பொழுதும் இந்த முனைவர் பேராசிரியர் என்றால் எனக்கு ரொம்ப அலர்ச்சி. இந்த முனைவர் பேராசிரியர் என்றாலே எனக்கு ரொம்ப அலர்ச்சி. அது கல்வித்துறையில் முனைவர் பேராசிரியர்கள் சிறந்தவர்களாக இருப்பார்கள், இருக்கக்கூடும். ஆனால் படைப்பு துறையில் விவரம் பத்தாது என்கின்ற புத்தி என் மண்டையில் பதிந்து போனதால் எனக்கு இந்த முனைவர் பேராசிரியர் என்றாலே அலர்ச்சி. நீங்கள் நான் சொல்வதில் குதர்க்கமாக இருக்கும் என்றால் ஒரு 50 முனைவர் பேராசிரியர்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு ஒரு ஃபோன் செய்து பாருங்கள். கடைசியாக நீங்கள் வாசித்த நூல் எது, எந்த நாவல் வாசித்திருக்கிறீர்கள், எந்த கவிதை தொகுப்பை வாசித்திருக்கிறீர்கள் என்று ஒரு சர்வே எடுத்து பாருங்கள். ஜெயகாந்தன் புதுமை பித்தரோடு நின்றிருப்பார்கள். அதிகபட்சம் வைரமுத்துவை தாண்டி இருக்க மாட்டார்கள். நிகழ்கால நடைமுறையில் இப்போ ப்ரெசண்ட்டில் எத்தனை நாவல் வந்திருக்கு. இப்போ நாவல் போட்டி கிட்டத்தட்ட 6 அமைப்புகள் நாவல் போட்டி நடத்தி கிட்டத்தட்ட இந்த வருடத்தில் மட்டும் 150 நாவல்கள் வந்திருக்கிறது.
மாயப்பசி, சமீபத்தில் மாயப்பசி கவிதையிலிருந்து நாவலுக்கு மாறி நாவலில் வெற்றி பெற்று மாயப்பசியை எழுதியிருக்கிற நயினார் உட்கார்ந்துருக்கிறார். இப்போ வரைக்கும் என்ன வந்திருக்குன்னு படிக்க மாட்டாங்க. ஒரு திரும்பவும் சொல்கிறேன், கல்வித்துறையில் அவர்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கலாம். படிப்பு துறையில் அவர்கள் சற்று பின்னடைந்தவர்களாகவே இருக்கிறார்கள். எனவே தான் இந்த முனைவர் பேராசிரியர் என்று பார்த்தாலே கொஞ்சம் அலர்ஜி எனக்கு. பெரும்பாலும் முனைவர்கள் பேராசிரியர்கள் இலக்கியத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்கள் யாரும் புத்தகத்தில் முனைவர் பேராசிரியர் என்று போட்டுக்கொள்வதில்லை. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, பின்னொரு காலத்தில் சில மாற்றங்களுக்கு மோகன்ராஜ் உட்படுவாரே ஆனால் அவர் இந்த முனைவர் என்பதை அட்டையில் போடுவதை தவிர்த்து விட்டால் இலக்கிய சூழலுக்கு நல்லது. அதுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு அது பலம் தருமே என்றால் ஓகே, ஆனால் இலக்கிய சூழலுக்கு அது கொஞ்சம் பின்னகர்வை தரக்கூடும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் பேராசிரியர்தாக இருக்கக்கூடிய ஆர் ராமசாமி புத்தகம் வருது, ஆர் ராமசாமின்னு தான் போடுவார். எங்களோடு இருக்கக்கூடிய தமிழ் மணவாளன் முனைவர் தான் தமிழ் மணவாளன் என்று தான் இருக்கும். நிறைய பேர், நிறைய எழுத்தாளர்கள் இப்போ சமீபத்தில் திசையெட்டும் விருது வாங்கின, மொழிபெயர்ப்புக்கு திசையெட்டும் விருது வாங்கின ஒரு இளைய தலைமுறை பொன்னியிலனுடைய பேத்தி பிரியா பொன்னியிலன், ஒரு தலகாணி சைஸில் புக்கு எழுதியிருக்காங்க. பிரியா பொன்னியிலன் தான் இருக்கும், டாக்டர், அவங்க பெரிய டாக்டர். ஆக யாருமே அந்த படிப்பை பிரதானப்படுத்தி அட்டையில் போடுவதில்லை. அது இப்போ போட்டிக்கு அனுப்புனா கூட, இதெல்லாம் உங்களுடைய நலன் கருதி தான் சொல்கிறேன் நான். ஒரு போட்டிக்கு போனால் கூட முனைவர் பேராசிரியர்னா பார்த்தோன்னே முனைவரா, ஐயோ இவர் கல்வித்துறை சம்மந்தப்பட்டவரா, அந்த புக்கை கொஞ்சம் எடுத்து வச்சுருப்பா, வேறு யாருன்னா பாரு அப்படின்னு பார்ப்பாங்க. ஒரு போட்டிக்கு அனுப்புனா கூட இந்த முனைவர் பேராசிரியர் என்பது ஒரு உறுத்தலாக அடுத்த கட்டம் பார்க்கலாம் இரு என்பதாக அந்த அந்த அடைமொழி ஆபத்தை உருவாக்கக்கூடிய சூழல் இருக்குது. நிறைய இடங்களுக்கு, நிறைய போட்டிகளுக்கு நடுவராக போகிற காரணத்தினால் தெரிந்ததை சொல்கிறேன். நண்பர்களே, அடுத்த முறை இந்த முனைவர் என்ற பட்டத்தை படைப்பில் வைத்துக்கொள்வதும் துறப்பதும் மோகன்ராஜினுடைய விருப்பம் சார்ந்தது. சித்தையன் நாவல் நடக்கக்கூடிய கதைக்கலன் என்பது கோட்டையூர். நிச்சயமாக இது ஒரு புனைவுதான் என்று நான் நம்புகிறேன். கோட்டையூர் என்பது ஒரு புனைவுதான், அல்லது திட்டமிட்டு அவர் பெயரை மாற்றியிருப்பார், அது கூட நல்லது தான். கதை நடக்கக்கூடிய ஆண்டு, இந்த நாவலினுடைய கதை நடக்கக்கூடிய ஆண்டை மோகன்ராஜ் சொல்லவே இல்லை, திட்டமிட்டு சொல்லவில்லை. சொல்லாவிட்டால் என்ன? எழுத்தாளனை விட வாசகன் புத்திசாலி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எழுத்தாளனை விட அமிர்தம் சூர்யா என்கிற வாசகன் புத்திசாலி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இவர் எந்த ஆண்டு இந்த கதை நடக்கிறது என்பதை சொல்லாமல் கதையை சொல்லிக்கொண்டு போனாலும் கூட 47வது பக்கத்திலே ஒரு உரையாடல் வருகிறது. ஆமாம், அது என்ன போஸ்டர், ரொம்ப நாளாக நம்ம தலைவர் படவே ஒட்ட மாட்டுறானுங்க என்று ஒருவர் கேட்கிறார். ஆமாம், அது என்ன போஸ்டர், ரொம்ப நாளாகவே நம்ம தலைவர் படத்தை ஒட்டவே மாட்டேன்றானுங்க என்கிறான் லக்ஷ்மணன். அப்போது எழுதுகிறார் ஆசிரியர், அங்கு காதலுக்கு மரியாதை வெளியாகி 100வது நாள் போஸ்டர் ஒட்டி இருந்தது என்று எழுதுகிறார். காதலுக்கு மரியாதை படம் வந்து 100வது நாள் போஸ்டர் ஒட்டி இருக்கக்கூடிய ஆண்டு 1997. எனவே கதை நடந்த ஆண்டு என்பது 1997. நீங்கள் காலத்தை சொல்லாவிட்டாலும் கூட வாசகன் காலத்தை கண்டுபிடித்து விடுவான். யார் அந்த சித்தையன்? சித்தையன் கோட்டையூரில் ஒதுக்குப்புறமான வீட்டில் வசிக்கும் ஒரு சலவை தொழிலாளி. அவன்தான் இந்த கதையினுடைய நாயகன் சித்தையன். நல்லா ஞாபகம் இதுங்க, 1995 இமயம் அவர்களுடைய கோவேறு கழுதைகள் நாவல். அந்த நாவல் முழுக்க முழுக்க சலவை தொழிலாளிகளை பற்றி, அந்த கிராமத்தில் வசிக்கக்கூடிய சலவை தொழிலாளியை பற்றிய நாவல். அதனால் தான் அதுக்கு பேரே கோவேறு கழுதைகள் அப்படின்னு அவர் வச்சார். அந்த நாவல் குறித்து மதுரையில் பேசுவதற்கு 95 நான் போய் மதுரையில் பேசுகிறேன். என்னுடைய பேச்சினுடைய சாரம் என்னன்னா, அது தலித் நாவல் என்று ஒரு பக்கம் எல்லோரும் பாராட்டி கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அது தலித் நாவல் அல்ல, எதிர் தலித்திய நாவல் என்று நான் பேசுகிறேன்.
அப்படி பேசி கொண்டிருக்கும் போதே கூட்டத்திலிருந்து நிறைய பேர் எனக்கு எதிராக குரல் கொடுக்கிறார்கள். உட்கார்றா, உட்கார்றா, நியோ பிராமின் உட்கார்றா அப்படின்னு. அதுக்கு அர்த்தம் கூட தெரியாது, நியோ பிராமினுக்கு என்ன அர்த்தம் கூட. அவ்வளோ கோஷங்கள். அதாவது நான் அந்த நாவல் குறித்து எதிர்வினை ஆற்றியிருக்கிறேன். எதிர் தலித்திய நாவல் தான் அது தலித்திய நாவல் அல்ல என்று பேசியிருக்கிறேன். 95 ஒரு வண்ணார் சமூகத்தை பற்றி, ஒரு சலவை தொழிலாளி சமூகத்தை பற்றி 95 பேசிவிட்டு 2025 இப்பொழுது சித்தையன் என்கின்ற ஒரு சலவை தொழிலாளியை பற்றி இங்கு பேச வந்திருக்கிறேன். அவ்வளோ கேப் இருக்குது. அந்த காலகட்டத்திலிருந்து இன்னொரு சலவை தொழிலாளியை பற்றி பேசுவதற்கான காலகட்டம் நாவலிலே பேசுவதற்கு. நண்பர்களே, அப்படியானால் இது ஜாதியத்தை பேசுகிற, அலசுகிற, உணர்த்துகிற நாவலா? ஆம், இது ஜாதியத்தை பேசுகிற, அலசுகிற, உணர்த்துகிற நாவல்தான். கோட்டையூரினுடைய கட்டுமானம், இந்த நாவலினுடைய கட்டுமானம் என்பது ஒரு ஊர், அதனுடைய தலைவர் பண்ணையார், அவர் மேட்டுக்குடி, ஆதிக்க ஜாதி, அது ஒரு ஏரியா. ஆதிக்க ஜாதினா என்ன ஜாதி? எழுத்தாளர் எங்கேயுமே சொல்லலை, அதை மட்டும் சைலண்ட்டாக விட்டார். ஆதிக்க ஜாதின்னு எங்கேயுமே சொல்லலை. ஆதிக்க ஜாதின்னு சொல்கிறாரு பண்ணையார், ஆதிக்க ஜாதி அது என்ன ஜாதி அப்படின்றத எந்த இடத்துலையும் ஆசிரியர் சொல்லவே இல்லை. ஏனென்றால் எல்லா ஆதிக்க ஜாதியும் ஒரே மாதிரியாக இருப்பதால் அந்த கோடிட்ட இடத்தை நீங்கள் அவரவர் விருப்பம் போல் நிரப்பிட்டு கொள்ளலாம் என்பது அவருடைய கருத்தாக இருக்கக்கூடும். சரி, அதற்கு பிறகு ஊர் தான் மேற்கு தெருவில் இருக்குது ஆதிக்க ஜாதிகள். அதை அடுத்து கிழக்கு திசையில் இருப்பது காலனி. கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய ஜாதி, அதையும் அவர் தெளிவாக சொல்லலை. என்ன ஜாதி காலனின்றாரு, என்ன ஜாதி என்பதை அவர் அதையும் தெளிவாக சொல்லவில்லை. மீண்டும் வாசகன்தான் எப்போதும் அபார திறமைசாலி என்பதை நிரூபிக்கக்கூடிய வாசிப்பில் வரக்கூடிய காலகட்டம் இது. என்னடா ஜாதி? காலனின்னா என்ன ஜாதி? ஜாதி சொன்னால் தானே நான் நாவலுக்குள்ளே ட்ராவல் பண்ண முடியும். என்ன ஜாதி என்றால், ஒரு இடத்தில் அவர்களுடைய குலதெய்வம் மதுரை வீரன் என்று வருகிறது. ஓ, மதுரை வீரனா? ஆனால் மதுரை வீரனை குலதெய்வமாக கொண்டிருப்பதாலே ஒரு ஜாதியை நாம் தீர்மானித்து விட முடியாது. ஏனென்றால் பல சமூகத்தினர் இப்போது மதுரை வீரனை வணங்குகிறார்கள். ஆனால் நமக்கு தெரிந்து மதுரை வீரன் என்றாலே அருந்ததியர் தான் சற்றென ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா எம்ஜிஆர் நடித்த படத்தில் கூட மதுரை வீரனில் செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளனுடைய மகனாகத்தான் எம்ஜிஆர் வருவார், மதுரை வீரன் வருவார். அப்போது குலதெய்வம் மதுரை வீரன் என்று சொன்னவுடன், ஓ, இது அருந்ததியர் வாழக்கூடிய சமூகமா, காலனியா என்றால், ஆனால் ஊர்ஜிதப்படுத்த முடியாது. வேறு சமூகமும் மதுரை வீரனை வணங்குகிறார்கள். அப்படி என்றால் திட்டமிட்டு இது என்ன ஜாதின்னு தெரியாமல் ஜாதியை மோப்பம் பிடிக்கணுமாடா? நாவலில் பிடிச்சாதான் அடுத்த முறை நம்ம நகரவே முடியும், இதை படிக்கவே முடியும். ஒரு இடத்தில் 17வது பக்கத்தில் ஒரு வரி வருகிறது. ஒரே ஒரு வரி தான், ஏமியா உண்டு ஒஸ்தானு என்று. ஆஹா, போதுமே, இந்த ஒரு வரி போதுமே. இது தெலுங்கு பேசக்கூடிய அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் இந்த காலனியில் இருக்கிறார்கள் என்பதை நாம் ஊர்ஜிதப்படுத்தி கொண்டு நாவலை நடந்து செல்வதற்கு சாத்தியப்படுகிறது. சரி, ஊர் மேட்டுக்குடி ஆதிக்க ஜாதி, அதுக்கடுத்து கிழக்கு திசையில் காலனி அருந்ததியர்களுடைய சமூகம், அதுக்கடுத்து அந்த அருந்ததியர் சமூகத்துக்கு அடுத்து ஒதுக்குப்புறமாக ஒரு குடிசை இருக்கிறது. அதுதான் சித்தையனுடைய குடிசை. சித்தையன் யார் என்றால் சலவை தொழிலாளி. சலவை தொழிலாளியான இவருக்கு என்ன வேலை என்றால், இறந்தால் அவர்களுக்கு பாடை கட்டுவது, அவர்கள் குடும்பத்துக்கான துணிகளை துவைத்து கொடுப்பது, இதுதான் சித்தையனுடைய வேலையாக, அதாவது அருந்ததியருக்காகவே உழைக்கக்கூடிய ஒரு குடும்பமாக சித்தையன் குடும்பம் ஒதுக்குப்புறத்தில் இருக்கிறது. அருந்ததியர்கள் சித்தையனுக்கு மதிப்பு கொடுப்பதில்லை. நாவலில் ஆதிக்க ஜாதி, தாழ்த்தப்பட்ட அருந்ததியர், அதற்கு கீழே சலவை தொழிலாளி என்கின்ற ஜாதிய படிநிலைகளை நாவலாசிரியர் மிக அழகாக பட்டியலிட்டு காட்டுகிறார். அந்த ஜாதிய படிநிலைகள், யார் டாப்பு, யார் மிடில், யார் லோ என்பதை நாவலில் படிநிலை காட்டுகிறார். கூடவே அவர்களுடைய குணத்தையும் சேர்த்து காட்டுகிறார். நாவலில் நிறைய எழுத்துப்பிழைகள் உண்டு, அதை அடுத்த முறை தவிர்க்க வேண்டும். 43வது பக்கத்திலே ஒரே ஒரு எழுத்துப்பிழை தான். ஆனால் அந்த எழுத்துப்பிழை
வேறு விதமான எண்ணத்தை உங்களுக்கு உருவாக்கிவிடக்கூடும். 43வது பக்கத்திலே தாழ்ந்தப்பட்டவர்களின் வீட்டில் வேலை செய்கிறவன் சித்தையன் என்று வருகிறது. தாழ்ந்தப்பட்டவர்களின் வீட்டில். நண்பர்களே, ஒரே ஒரு ஒற்றை எழுத்துத்தான். தாழ்த்தப்பட்ட என்று சொல்வதற்கு பதிலாக தாழ்ந்தப்பட்ட என்று வருகிறது. தாழ்ந்த என்பதற்கும் தாழ்த்த என்பதற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. ஒரே ஒரு எழுத்து ஒரு பெரும் மனபிம்பத்தையே மாற்றி காட்ட வல்லது என்பது தமிழினுடைய மொழி வல்லமை. அப்படி அது பிழைதான், தெரியாமல் நிகழ்ந்த பிழைதான் என்பதை இவ்வளவு எழுதக்கூடிய ஒரு நாவலை உருவாக்கக்கூடிய ஆசிரியருக்கு அந்த ஒரு சின்ன எழுத்து பிழையாகத்தான், கவனக்குறைவால் ஏற்பட்ட பிழைதான். ஆயினும் வேறு எங்கும் தாழ்ந்து என்பது அவ்வளோ பெரிய வார்த்தையாக மாறிடுமா, அர்த்தத்தை கொடுத்துருமா அப்படின்னா, ஆம் நண்பர்களே, இலக்கியத்தில் எனக்கு தெரிந்து தாழ்ந்து என்கின்ற சொல் அதிகம் மனிதர்களை பார்த்து தாழ்ந்து என்ற சொல் எப்பொழுதெல்லாம் வருகிறது என்றால் பக்தி இலக்கியத்தில் மட்டும்தான் வரும், வேறு எங்கும் வராது. இறையடி தாழ்ந்து வணக்கமும் எய்தி என்பார் திருமூலர். தாழ்ந்து உலகம் ஏத்த தகுவாரும் என்பார் மாணிக்க வாசகர். தலையாய ஐந்தனையும் சாதித்து தாழ்ந்து என்று சொல்வார் காரைக்கால் அம்மையார். ஆக இறைவனிடத்தில் வரும்போது மட்டும்தான் தாழ்ந்து மனிதன் தாழ வேண்டும், அப்பொழுது தாழ்ந்து தான் ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்தும். ஆனால் மனிதர்களிடத்தில் மனிதன் வரும்போது தாழ்ந்து என்று வராது, தாழ்த்தப்படுதல், அங்கு அதிகாரம் வரும். தாழ்த்தப்படுதல் என்கின்ற சொல்லாட்சி வர வேண்டும். அப்படியாக இந்த ஒரே ஒரு சின்ன எழுத்து எப்படி நமக்கு அதிகமான அர்த்தத்தை தருகிறதோ அவ்விதம் நம்மளுடைய மொழி இருக்கிறதால் பிழைகளை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாவலின் கதை அல்லது ஜாதியினுடைய உக்கிரம், இது ஜாதியை பற்றி தானே பேசுது. இந்த ஜாதியினுடைய உக்கிரம் இந்த நாவலில் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா 2 இடங்கள்ல இருந்து ஜாதியினுடைய உக்கிரம் வெடிக்க ஆரம்பிக்கிறது. சலவை தொழிலாளி ஏற்கனவே ஹர்ஷாவும் நக்கீரன் பத்திரிகையினுடைய உதவி ஆசிரியர் கௌதமன், வத்திராயிப்பு அவருடைய ஊர் பேர், வத்திராயிப்பு கௌதமனும் பேசுகிற போது மிக அந்த கதை சுருக்கத்தை தெளிவாகவே சொன்னார்கள். இப்போது இந்த ஜாதியினுடைய உக்கிரம் எங்கே ஆரம்பிக்குது இந்த நாவலில் என்று பார்த்தால், சலவை தொழிலாளி சித்தையன் ஐயப்பனுக்கு மாலை போடுகிற போதுதான் அது ஜாதியினுடைய உக்கிரம் வெளிப்படுகிறது. ஏனென்றால் சித்தையன் மாலை போட்டாலும் கூட மதுரை வீரன் கோவிலுக்குள் அனுமதிக்கப்படவில்லை, அவன் விரட்டி அடிக்கப்படுகிறான். ஏன் கோவில் உள்ள போன என்று அவன் தள்ளப்படுகிறான். ஏன்னா கோவில் தான், அருந்ததியருக்காகத்தான் இவன் வேலை செய்கிறான், அவங்களுக்கே கதின்னு இருக்கிறான். மாலை போட்ட பிறகு ஒரு மதிப்பு கூட இல்லை. ஏற்கனவே சொன்ன மாதிரி வணக்கம் சாமி, வணக்கம் சாமி போகிறப்ப அந்த சாமின்னு கூப்பிடுவாங்கள்ல, அந்த கடவுளுக்குரிய மரியாதை கிடைக்கல, அது கூட சித்தையனுக்கு கிடைக்கல. ஏன்னா ஜாதி அவ்வளோ உக்கிரமாகுது. நீ மாலை போட்டால் மட்டும் உன்னை நான் சாமின்னு கூப்பிட்டுருவேன்னா அது எப்படி கூப்பிட முடியும் என்கின்ற அந்த உக்கிரம் அந்த இடத்தில் மாலை போட்ட போது, ஐயப்பனுக்கு மாலை போட்ட இடத்திலிருந்து ஜாதியினுடைய உக்கிரம் நாவலில் ஆரம்பிக்கிறது. மாலை போட்டாலாம் மாறிடாதுங்க ஜாதி உக்கிரம். அதை அவருக்கு தெளிவாக நாவலாசிரியர் சொல்லிட்டார். அப்படியெல்லாம் மாறாதரா, மாலை போட்டாலாம் மாறாதரா, மாலை போட்டாலாம் ஐயா சாமின்னு கும்பிட மாட்டானுங்க, காலில் விழ மாட்டானுங்க, ஜாதி பாட்டுன்னு அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேன். வியாசர்படியில் நான் போய்கிட்டே இருக்கிறேன், எனக்கு முன்னாடி 2 பேர் பேசினுக்கிறானுங்க. நான் சைக்கிளில் போயிட்டு சாமி மாலை போட்ட 2 பேர். இவன் சொல்கிறான், நான் மாமே நேற்றுலேருந்து காணும் உன்னால, காலில் அடிபட்டுச்சுடா. அப்படியா, என்ன ஆச்சு? போய்கிட்டே இருந்தேன். வேறு மாலை போட்டவர் சொல்கிறார், போய்கிட்டே இருந்தேன், மொத்த நேரம் அடுத்த வண்டியை விட்டான்டா, சாமி சரணம். ஒரே காண்டாகி போச்சு. ஏண்டா மயிறு எங்கடா கண்ணுகளை வச்சுருங்கிற, சாமி சரணம். அப்போது ஒவ்வொரு கெட்ட வார்த்தையும் தப்பானது. அப்படி தப்பான கெட்ட வார்த்தையை பேசுகிற போது மாலை போட்டவர்கள் சாமி சரணம் என்று சொல்ல வேண்டும் என்பது பரிகாரமானால், ஓத்தா என்பதற்கு ஒரு சாமி சரணம், மயிர் என்பதற்கு ஒரு சாமி சரணம், ஒவ்வொரு கெட்ட வார்த்தைக்கும் ஐயோ சாமி சரணம் என்று. ஆக நீங்கள் உங்களுடைய அடிப்படை பண்பு மாலை போட்டால் மாறாது. எத்தனை சாமி சரணம் சொன்னாலும் அது உள்ளே இருந்து வெளியே வந்துக்கிட்டே தான் இருக்கும். இவ்விதமாகத்தான் நீங்கள் மாலை போட்டாலும் உங்கள் காலனியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை கிடைக்காது என்பதைத்தான்
சித்தையன் நாவல் வேறு வகையில் சொல்லிக்கொண்டே போகிறது. ஆனால் உண்மையிலே பாருங்கள், நம்மளுடைய தமிழக அரசினுடைய அட்டவணைப்படி பார்த்தால் எஃப்சி, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, இந்த எஸ்சி என்கின்ற கேட்டகரியில் தலித்துகள் என்கின்ற பிரிவிலே பறையர், பல்லன், பல்லர், அருந்ததியர், சாம்பவர் என்று ஒரு பட்டியல் வருகிறது. இவர்கள் எல்லாம் சேர்ந்தது தான் தலித், ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட என்கின்ற ஆட்சிக்குள் வருகிறது. ஆயினும் இந்த ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்டவர்களை மேட்டுக்குடியினர், மேட்டு ஜாதி தான் ஆதிக்கம் செலுத்துவதாக, ஆணவ கொலை நிகழ்வதாக நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம், நிகழ்ந்து வருகிறோம். ஆனால் இந்த நாவல், குறிப்பாக இந்த நாவல், ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட தலித்துகளுக்குள்ளே எப்படி ஆதிக்கம் இருக்கிறது என்பதை பேசுகிற புள்ளியாக இருக்கிறது. தலித்துகள் தான், ஒடுக்கப்பட்டவர்கள் தான். அவர் வண்ணார், அவர் தலைமை தொழிலாளி, அவர் அருந்ததியர். இருவரும் ஒத்த ஒடுக்கப்பட்ட சூழலில் இருந்தாலும் இவன் எப்படி அவனை ஒத்துக்க மாட்டான், இவன் எப்படி அவனை ஒதுக்கி தள்ளுறான். ஆக உட்பிரிவுக்குள்ளேயே எப்படி ஆதிக்கம் நிலவுகிறது என்பதை இந்த நாவல் சுட்டி காட்டுகிறது. பெரும்பாலும் இப்படி உட்பிரிவுக்குள் நிலவுகிற விஷயத்தை அதிகம் நான் படித்ததில்லை நாவல்களில். இந்த முறை தான் படிக்கிறேன் நான். இது உட்பிரிவுகளில் இவ்வளவு வேறுபாடு இருக்குமா என்றால் அது இயல்புதான். நீங்கள் இணையத்தில் தட்டினால் மிக நன்றாக தெரியும். ஆதி திராவிடர் என்று சொல்லக்கூடிய பறையருக்கும் பல்லர்களுக்கும் ஒரு இணக்கம் இருப்பதில்லை, பறையர்களுக்கும் அருந்ததியருக்கும் இணக்கம் இருப்பதில்லை. இப்படி உட்பிரிவுக்குள்ளேயே ஏன் இணக்கம் இல்லை, ஏன் ஒருவரை ஒருவர் சார்ந்து இருப்பதில்லை, ஏன் ஒருவருக்கு ஒருவர் ஒரு சுமூகமான சூழல் இல்லை என்பதெல்லாம் விரிவான கட்டுரைகள் எல்லாம் இணையத்தில் இருக்கிறது, நீங்கள் படிக்கலாம். இந்த நாவலை பொறுத்தவரை அந்த இடத்திலிருந்து தான் இந்த நாவல் இந்த கதையை பேசுகிறது. நானும் விசாரித்து பார்த்தேன். அருந்ததியருடைய நாவலாக இது இருப்பதால், அருந்ததியர்களுடைய பிரச்சனையும் உள்ளே இருப்பதால், அருந்ததியர்கள் குறித்து ஒரு சில நண்பர்களிடம் விசாரித்து பார்த்தபோது அருந்ததியருடைய இனத்துக்குள்ளே ஒரு 7 பிரிவு இருக்கான். அருந்ததியருக்குள்ளேயே 7 பிரிவு இருக்கான். அவர்களுக்கு உள்ளேயே ஒரு பிரிவு, அவர்களுக்குள்ளேயே ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. அந்த 7 அருந்ததியர் பிரிவுக்குள்ளேயே ஒருத்தன் பொண்ணு கொடுக்க மாட்டான், இன்னொருத்தன் பொண்ணு எடுக்க மாட்டான். கேட்டால் அருந்ததியத்தான், அந்த 7 பிரிவும் அருந்ததியத்தான். அருந்ததியருக்குள்ளேயே அவ்வளவு மாறுபட்ட, இணக்கமற்ற உட்பிரிவு ஆதிக்கங்கள் இருக்கிற சூழலிலே இந்த சித்தையன் நாவல் எல்லாவற்றையும் மேற்கோளாக, ஆழமாக இல்லாவிட்டாலும் மேற்கோளாக அப்படி காட்டிவிட்டு இப்படியெல்லாம் இருக்குதுரா கிராமத்தில் என்பதை நமக்கு காட்டுகிற முகமாகத்தான் இந்த நாவல் இருக்கிறது. நண்பர்களே, இந்த நாவலினுடைய இன்னொரு கதை எங்கு ஆரம்பிக்கிறது என்றால், சித்தையனுக்கு உண்மையான சித்தம் அறிவு எங்கே வருதுன்னா, இவனுங்க நம்மளை மதிக்க மாட்டானுங்க, இனிமேல் இவனுங்களுக்கு நான் வேலை செய்ய மாட்டேன், நான் துணி துவைச்சி கொடுக்க மாட்டேன், இவனுங்களுடைய இறப்புகளுக்கு நான் போக மாட்டேன் என்று முடிவெடுக்கிறார். ஒத்துழையாமை இயக்கம், காந்திஜி மாதிரி ஒரு ஒத்துழையாமை இயக்கத்தை கொண்டு வந்து அதை செயல்படுத்த ஆரம்பிப்பதில் தான் கதை சுவாரஸ்யம் அடைகிறது. இந்த நாவலில் ராமமூர்த்தி அருந்ததியர் இனத்தை சார்ந்த பையன், நந்தினி மேட்டுக்குடி இனத்தை சார்ந்த பெண், இருவரும் +2 படிக்கிறவங்க, இருவரும் நல்ல நண்பர்கள், சூப்பராக 2 பேரும் படிக்கிறாங்க. இதில் என்னன்னா, அருந்ததியர் இனத்தை சார்ந்த ராமமூர்த்தி வகுப்பிலே முதல் மதிப்பெண் வருகிறான். நந்தினி 2வது மதிப்பெண் வருகிறாள். அப்போது பாடம் எடுக்கிற ஆசிரியருக்கு பொறாமை வருகிறது. அங்கே தான் கதையே ஆரம்பிக்குது. வேறு ஜனங்களுக்கு, பொதுமக்களுக்கெல்லாம் இல்லை, பாடம் நடத்துகிற ஆசிரியருக்கு பொறாமை வருது. நம்ம ஜாதி பொண்ணு 2வது இடத்துல வர்றா, அருந்ததியர் பையன் முதல் இடத்துல வரானே என்கின்ற பொறாமை வந்து அவங்க 2 பேர் பழகிறத அந்த வாத்தியார் வாட்ச் பண்ணுறாரு. அவங்கள விசாரி அப்படின்றார். அவங்க உண்மையிலேயே சார் ரொம்ப அன்பின் அடிப்படையில், நட்பின் அடிப்படையில் நண்பர்களாகத்தான் பழகுகிறார்கள். அந்த பையன்கிட்ட போய் கேட்குறாங்க, அந்த பொண்ணை நீ விரும்புறியா அப்படின்னு. ஐயோ அவள் என் தோழி என்று ராமமூர்த்தி சொல்கிறான். பதறி போய் சொல்கிறான், ஐயோ அவள் என் தோழி, என்னுடைய ஃப்ரெண்டு,
+2 படிக்கிறோன்னு சொல்கிறான். என்னுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு நந்தினி கிட்ட வர்றாங்க. இதெல்லாம் ஒரு வாத்தியார் பையனை அனுப்பி என்கொயரிங் பண்ணுறாரு, அவங்க 2 பேர் லவ்வரா அப்படின்னு பார்க்குறதுக்கு. இப்போது 79வது பக்கத்தில் பொண்ணுக்கிட்ட அந்த பையன் வந்து கேட்குறான், ராமமூர்த்தி உனக்கு பிடிக்குமா? பிடிக்குமே, ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா? ஏன்? நல்ல பையன். அவன் என்ன ஜாதி தெரியுமா அவனுக்கு? தெரியுமே. ஓ தெரியுமா? அப்புறம் என்ன காதல்? காதல் அவன் மேலே அப்படின்னு அவன் கேட்குறான். போட்டு வாங்கிறது காதலான்னு கேட்குறான். உண்மையிலே இந்த பொண்ணும் காதலிக்கலைங்க, பழகிறாங்க, நண்பர்களாக பழகிறாங்க, அவ்வளோதான். ஆனால் எப்பயுமே ஆண்களை விட பெண்கள் கொஞ்சம் திமிரு தெனாவட்டு, கொஞ்சம் பந்தா, ஒரு அசாத்தியமான தைரியம் எல்லாம் பெண்களுக்கு உண்டு. இல்லை, லவ்வே பண்ணல, என்னடா என்ன வந்து கேட்குறது, நான் லவ் பண்ணுறேன்னா இல்லையான்னு நீ யார் கேட்குறது, நான் என்ன உனக்கு பதில் சொல்கிறது அப்படின்னு அவன் வந்து அப்போனா லவ்வா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்கிறான். இந்த பொண்ணு என்ன சொல்கிறா, சிரிச்சுக்கிட்டா ஆமாம் வச்சுக்கேன் அப்படின்றான். அவ்வளோதாங்க. அவன் கேட்டதுக்கு பதில் 2 பேரும் சொல்லவே இல்லை, லவ்வும் பண்ணலை லவ்வும் சொல்லலை. அவன் என்ன ஜாதின்னு தெரியுமா, நல்ல பையன்றா, அவனை என்ன லவ் பண்ணுறியான்னு கேட்குறான். ஆமாம் வச்சுக்கியா அப்படி தான் அப்படின்றா தெனாவட்டா. இவன் அப்படியே வந்து வாத்தியார்கிட்ட சொல்லி, வாத்தியார் அப்படியே பண்ணையார்கிட்ட சொல்லி உன் பொண்ணு அவனை லவ் பண்ணுதுப்பான்னு சொல்லி அடுத்த நாள் ராமமூர்த்தி போட்டு தள்ளிடுறாங்க. அவ்வளோதான், இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ கடைசி வரைக்கும் ராமமூர்த்தி சாவர வரைக்கும், கள்ள தூக்கி போட்டு சாவர வரைக்கும் எதுக்கு நம்மளை சாவடிக்கிறாங்கன்னு தெரிலங்க. நான் என்னடா நான் என்ன ஏன்டா அடிக்கிறீங்க, நான் ஒன்றுமே பண்ணலடா, என்ன எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் என்ன ஏன்டா அடிக்கிறேன், நான் பாட்டு சிவனேன்னு படிச்சுன்னு தானே இருந்தேன், என்ன ஏன்டா கூப்பிட்டு வந்து அடிக்கிறீங்க அப்படின்னு இறக்கும் வரை ராமமூர்த்திக்கு எதற்காக தான் கொல்லப்படுகிறோம் என்று தெரியாமலேயே காலனிடம் மாட்டிக்கொள்கிறான். இந்த நாவலில் அப்படி ஒரு பகுதி வருகிறது. அந்த பொண்ணு சொன்னா பார், ஆமாம் வச்சுக்கேன்னு, அந்த ஒரே வார்த்தை ராமமூர்த்தியை காதல் செய்கிறான், மேட்டுக்குடியை காதல் செய்கிறான் என்கின்ற தன்மைக்கு மாற்றி விடுகிறது. நண்பர்களே, அப்போது அவனுடைய அம்மா வந்து ஓன்னு வந்து அழுகுறாங்க. பையன் இறந்து தலையில் கல்லை போட்டு சாவடித்து +2 பையன் ராமமூர்த்தி இருக்கும்போது அவங்க அம்மா வந்து அழுகுறாங்க. 88வது பக்கத்தில் அவங்க அம்மா என்ன அழுகுறாங்க, மதுரை வீரா உன் பிள்ளைய இப்படி நடு ஆற்றுல போட வச்சிட்டியே, என் பிள்ளைய நீ காப்பாற்றாமல் கோவிலியாக இருந்த என்று கதறுகிறார் அந்த தாய். நண்பர்களே, எல்லா சிறுதெய்வ வழிபாடுகளும் சிறுதெய்வ வழிபாட்டுக்கு உரியவர்களும் ஏதோ ஒரு வழியில் பாதிக்கப்பட்டவர்கள் தான். பாதிக்கப்பட்டு சிறுதெய்வமாக மாற்றப்பட்டு பிறகுதான் அவர் நம் இனத்தை காப்பதாக நாம் அவர்களை வணங்கி கொண்டிருக்கிறோம். மதுரை வீரா உன் பிள்ளையை இப்படி நடு ஆற்றுல போட வச்சிட்டியே, என் பிள்ளையை காப்பாற்றாமல் கோவில்லே அவ்வளோ நேரம் இருக்கிற என்று அந்த தாய் கதறுகிற போது, மதுரை வீரனை பார்த்து தாய் கதறுகிற போது, நம் இலக்கிய கூட்டத்தில் இருந்து யாராவது ஒரு நாத்திகன் நக்கல் சிரிப்போடு கேட்கக்கூடும். நாத்திகன் ஜெயிக்கக்கூடிய இடம் இதுதான். காதலுக்காக மதுரை வீரனுடைய ஒரு கையையும் காலையும் வெட்டி சாவடிச்சாங்க. அவங்கிட்ட வந்து நீங்கள் வேண்டியடா, எம்மா நீ வேண்டியம்மா, அவன் எப்படிம்மா உன் குழந்தைய காப்பாற்றுவான் என்று ஏதாவது ஒரு நாத்திகன் நம்மிடம் நிச்சயமாக நக்கலாக கேள்வி கேட்பான். நாத்திகன் வெற்றி பெறக்கூடிய இடமும் ஆத்திகன் தோல்வி அடையக்கூடிய இடமும் இந்த இடமாகத்தான் இருக்கும். இப்படியாக இந்த முதல் கொலை ஆரம்பித்து பிறகு அடுத்து டீ கடை ஆறுமுகம் மனைவி பழனியம்மாள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகிறார். 2வது கொலை. 3வது ஒரு தற்கொலை. ராமமூர்த்தி இறந்தான் இல்லைங்களா, ராமமூர்த்தி இறந்தவுடன் தோழி நந்தினி, ஏன்னா நம்ம காதலின்னு சொல்லவே கூடாதுங்க, இவனுக்கு தான் காதல் நினச்சிட்டானுங்க. தோழி நந்தினி நம்மளால் ஒரு உயிர் போச்சே அப்படின்னு அதே ஆற்றுல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறான் இந்த +2 மாணவி. ஸோ 3 மரணங்கள். 3 மரணத்துக்கும் அடிப்படை என்னன்னு பார்த்தால் ஜாதி தான். தெரிந்தோ தெரியாமலோ ஜாதியினுடைய ஆதிக்கத்தால் தான் 3 மரணங்கள் தொடர்ந்து நடக்கிறது. இந்த 3 மரணத்துக்கும் பின்புலமாக ஆதிக்க ஜாதி தான். இதற்கு நடுவிலே சலவை தொழிலாளியான இந்த சித்தையனுடைய மகள் மல்லிகாவை அருந்ததியர் இனத்தில் இருக்கக்கூடிய வடிவேல் காதலிக்கிறான். ஆனாலும் இந்த 3 மரணங்கள் ஏற்படுத்திய பாதிப்பு அந்த ஊரிலும் காலனிலும் அதிகமான அதிர்வலைகளை எழுப்பியதால் சித்தையனுடைய மகள் அந்த காதலை நிராகரித்து விடுகிறார். எப்பா வானடா, இந்த காதலமானா
இந்த ஊரமான ஆள விடுறா சாமி அப்படின்னு. இப்பொழுது சித்தையன் ஒரு முடிவெடுக்கிறான். தனக்கு மதிப்பில்லாத, தன்னை மனிதனாக மதிக்காத இந்த ஊரில் இனி இருக்கக்கூடாது, இவர்களுக்கு நாம் இனி சேவை செய்யக்கூடாது, படிப்பு மட்டும்தான் நம் பிள்ளைகளை உயர்த்தும், இங்கு இருந்தால் காதலால் ஆணவ கொலைகளால் நம் பிள்ளைகள் நாம் இழக்க நேரிடலாம், எனவே ஜாதியின் உக்கிரம் நிறைந்த இந்த கிராமத்தை விட்டு நகரத்தில் திருப்பூரில் ஏதாவது ஒரு கூலி வேலை செய்து பிழைக்கலாம் என்று கிராமத்தை விட்டு வெளியேறுவது தான் சித்தையன் என்கின்ற இந்த நாவலினுடைய கட்டுமானம். நாவலினுடைய ஒட்டுமொத்த கட்டுமானம் இதுதான். எழுத்தாளரை பொறுத்தவரை கிராமத்தை விட்டு அவன் வெளியேறுவதாக முடிவு செய்து வெளியேறுவதாக இந்த நாவல் முடிகிறது. ஆனாலும் அது தற்காலிக முடிவுதான், தொடரும் என்று நாம் அதை போட்டுவிடலாம். ஏனென்றால் ஜாதி கொடுமையில் தற்காலிகமாகத்தான் தப்பித்திருக்கிறான் சித்தையன். நகரத்திலே அது வேறு விதமாக தொடரும். வடசென்னையில் இருக்கக்கூடிய எழுத்தாளர் அன்புக்குரிய அண்ணன் நிமோஷினி ஒரு எஃப்இல் முகநூலில் ஒரு பதிவு எழுதியிருந்தார். அவருக்கு தெரிந்த பெண்மணி குழந்தையை பால்வாடியில் சேர்க்கும்போது ஒரு ஜாதி சொல்கிறாங்க. நாடார் அம்மா கிட்ட பேசுகிறப்போ ஃப்ரெண்ட்ஷிப் ஆகியிருக்கிறப்போ காய்கறி வாங்கும்போது நானும் உங்கள் ஜாதி தாங்க அப்படின்னு நாடார் அம்மா கிட்ட நாடாராக இருக்காங்க. பால்வாடிக்கு குழந்தை அனுப்பும்போது ஒரு ஜாதி, நாடார் அம்மா கிட்ட ஒரு ஜாதி, வீடு வாடகைக்கு வரும்போது அந்த வீட்டுக்காரம்மா என்ன ஜாதின்னு கேட்டு அந்த ஜாதியை சொல்லியிருக்காங்க. அந்த குடும்ப பெண்மணி 3 ஜாதியாக உலவுகிறாள் என்று முகநூலில் அவர் ஒரு பதிவு போட்டிருந்தார். யாருக்கு எந்த உதவி வேணுமோ அந்த ஜாதியாக அவர் மாறிவிடுறார். நானும் உங்கள் ஜாதி தாங்க அப்படின்னு அந்த அம்மா மாறிடுறாங்க. அந்த அம்மாவை பார்த்தா எனக்கு பாவமாகுது. நகரத்தில் ஒரு பெண்ணின் வசிப்பதற்கு ஜாதி எப்படி பாடுபடுத்துகிறது என்று எழுதியிருந்தாள். கிராமத்தில் அல்ல, நகரத்தில் வந்தாலும் வேறு வகையில் ஜாதி உங்களை துரத்தி கொண்டே இருக்கும் என்பதுதான் அந்த அவருடைய முகநூல் பதிவினுடைய கூற்று. சித்தையன் அருந்ததி இனத்தை சார்ந்த லக்ஷ்மணன் வந்து அடிக்கிற போது சித்தையனை வந்து அருந்ததியர் இனத்தை சார்ந்த லக்ஷ்மணன் வந்து அடிக்கிறான். கோயிலுக்கு வருவியாடா, உன் பையனை இங்கே விளையாட விடுவியாடான்னு. அப்போது பண்ணையார் வந்து குரல் கொடுக்குறார். மேட்டுக்குடியை சார்ந்த பண்ணையாரை வந்து குரல் கொடுக்குறார். அந்த தோரணையோடு, நான் இருக்கும்போது எப்படி அவன் மேலே கையை வைக்க முடியும், யாரா அவனை அடிக்கிறது அப்படின்னு வந்து குரல் கொடுக்குறாருல்ல. அந்த டோன் என்னென்னா, உனக்கு மேலே நான் தான் பெரிய ஆள், அடித்தா நான் தான் அடிக்கணும், நீ எப்பறம் அடிக்கலாம், அந்த டோன் தான் அது. காலனியில் இருக்கக்கூடிய ஆள் சித்தையன் என்கின்ற தலைமை தொழிலாளி நீ எப்படி அடிக்கலாம், எதனா இருந்தாலும் என்கிட்ட சொல்லணும், உனக்கு மேலே நான் தான், நீ அடிச்சிட்டுனா அப்போ எனக்கு என்ன மரியாதை இருக்குது என்கின்ற ஆதிக்கத்தை அதிகாரத்தை விட்டுமுடாத துணிதான் அங்கு இருக்கிறதே தவிர ஒருபோதும் அங்கு மானிடம் இல்லை என்பதை மேற்கோளாக அவர் ஆசிரியர் காட்டிக்கொண்டே சொல்கிறார். நண்பர்களே, 124வது பக்கத்தில் படிக்காத வேலை செய்யாத கிராம இளைஞர்கள் ஆதிக்க ஜாதி பெண்கள் கூட விரும்புவதில்லை. அவங்க சொந்த ஜாதியில் கூட பெண்கள் விரும்புறதில்லை. படிக்கலை வேலை செய்யலைன்னா சொந்த ஜாதியில் கூட விரும்புறதில்லை. 40 வயசு ஆயும் கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைக்கல சொந்த ஜாதியில். இவனுங்களுக்கு படிப்பு ஏறலை, சொத்து இருக்குது, ஜாதி இருக்குது, ஆனால் பைக்கு புல்லட்டி வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வேலை இல்லை. இப்படியாப்பட்டவங்களுக்கு சொந்த ஜாதியில் பொண்ணு இல்லைன்றதால கேரளாவுக்கு போய் பொண்ணு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒரு காட்சி சித்திரத்தை இவர் வைத்திருக்கிறார். நான் நகரத்தில் சென்னையிலேயே பிறந்து வளர்ந்தவன், எனக்கு இதெல்லாம் தெரியாது. மோகன்ராஜ் நாவலாசிரியர் சொல்கிற அடிப்படையின்படி பார்த்தால் கிராமத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சொந்த ஜாதி பெண்களே விரும்பாததால், திருமணம் ஆகாததால் 40 வயதுக்கு பிறகு கேரளாவில் போய் பெண்களை திருமணம் செய்து கொண்டு வருகிறார்கள் என்பதை காட்சியாக இவர் இதில் வைத்திருக்கிறார். அப்பொழுதும் கூட கேரளாவுக்கு போய் பொண்ணு தேடும்போது ஊர்லையா, ஐயோ அங்கே ஜாதி கொடுமை அதிகமாக இருக்குமே, என் பொண்ணு அங்கே கட்டி கொடுக்க மாட்டேன்னு கேரளாவிலிருந்து விரட்டி அடிக்கப்படுவதாகவும் ஒரு காட்சி இதில் வருகிறது. இது முழுக்க இந்த சித்தையன் நாவலில் ஜாதி படிநிலைகளும் ஜாதி எப்படியெல்லாம் வேலை செய்கிறது என்பதையும், ஜாதி தமிழகத்தை விட்டு கேரளாவுக்கு போனால் கூட எப்படி ஜாதியால் நாம் உணரப்படுகிறோம் என்பதையும் இந்த நாவல் காட்டுகிறது. நண்பர்களே, இறந்தவர்களின் சடலத்தை இறந்தவனுடைய சடலத்தை சுமந்து செல்லும் தேரை செய்கிறவன் சித்தையன்.
அவன் மலர் அலங்காரம் செய்தால் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் தேர். அப்படி அலங்காரம் செய்யக்கூடிய தேரானது பொதுவாக சென்னையில் கூட வீட்டை விட்டு அந்த பகுதியை விட்டு போய் திரும்புகிற போது 3 அல்லது 4 தெருக்கள் கூடுகிற இடத்தில் அந்த சவவண்டி அல்லது பாடை ஒரு 3 சுற்று சுற்றி அதுக்கு பிறகு திருப்பி அழைச்சிக்கிட்டு போவாங்க. அந்த சடங்கு நானும் இங்கே பார்த்துருக்கேன். தூக்கிக்கிட்டே வருவாங்க வீட்டில் இருந்தோ அல்லது 4-5 தெருவிலேருந்தோ சுற்றிக்கிட்டு வந்து 3-4 தெரு சுற்றுற இடத்துலேருந்து ஒரு 3 சுற்று சுற்றுவாங்க. சுற்றிட்டு திரும்பவும் அது சுடுகாட்டை நோக்கி இடுகாட்டை நோக்கி செல்லும். ஒருவேளை அட்ரஸ் தெரியாமல் அவன் குழம்புட்டோன்னு சுற்றுறானுங்களா, திரும்பி வந்துடக்கூடாதுன்னு கூட யோசித்து பார்ப்பேன். ஏன்னா 3 சுற்று சுற்றி திருப்பி கூட்டின்னு போகிறானுங்களே, வந்துடாத அப்படின்னு கண்ணை கட்டி சுற்றுவானுங்களே, அந்த மாதிரி சுற்றுறானுங்கள். அந்த மாதிரி அந்த ஒரு சடங்கு நடக்கும் நேராக அப்படி சுடுகாட்டுக்கு. அதையெல்லாம் சித்தையன் பார்த்து விட்டு இப்போது இந்த ஊரை விட்டு போகிற போது முச்சந்தியில் நின்று தன் காலணி இருந்த கிழக்கு திசையில் சூரியன் உதிக்க அதை வணங்கிவிட்டு குடும்பத்தோடு அந்த ஊரை விட்டு போகிறான் என்று முடிக்கிறார். இப்பொழுது இறந்தவர்களை 3 சுற்று சுற்றி சுடுகாட்டுக்கு போகிற போது இறந்தவர்களுக்கு இந்த உலகம் இல்லாமல் வேறு ஒரு உலகம் காத்திருக்கிறது. சித்தையனுக்கும் அப்படித்தான். இந்த ஊரை விட்டு போனால் வேறு ஒரு உலகம் காத்திருக்கிறது என்பதை குறியீடாக நாவலாசிரியர் சொல்கிறாரோ என்று எனக்கு தோன்றியது. நண்பர்களே, இந்த நாவல் ஒரு எளிமையான வெகுஜன நாவல்தான். எளிமையான வெகுஜன நாவல்தான். இலக்கிய சூழலுக்குள் நிலவுகிற நாவல் அல்ல. சரி, மாற்று கருத்து இல்லை. மொழி கூட இலக்கிய சூழலுக்கான மொழி அல்ல. ஏன்னா தெளிவாக சொல்லணும்ல, மொழி அல்ல. சரி, ஆனால் கலைத்துவத்தோடு அபார மொழி ஆளுமையோடு அதே நேரம் சமூகத்தை பின்னுக்கு இழுக்கும் பிற்போக்கான கருத்தோடு நஞ்சி கழுக்கும் எழுத்தை விட இது எத்தனையோ சதவீதம் மேலானது. அதுதான் ஒரு எழுத்தாளனுக்கு அவசியமானது. சமூகத்தை மேம்படுத்தும், சமத்துவத்தை கொண்டாடும், ஜாதியத்துக்கு எதிராக ஏதோ ஒரு வழியில் போராட வைக்கும் நரைவிழா மானுடத்தின் நசுங்காத பக்கங்களை எழுதியிருக்கக்கூடியது இந்த சித்தையன் என்கின்ற நாவல். எளிமையாக இருந்தாலும் வெகுஜன எழுத்து நடையாக இருந்தாலும் இதை கொண்டாட வேண்டிய அவசியம் அதாகத்தான் இருக்கிறது. அதுதான் ஒரு எழுத்தாளனுடைய அறம், வாசகனுடைய மானுட அறம். மோகன்ராஜ் நாவலை படித்துவிட்டு சில சந்தேகங்களுக்காக அவரிடம் ஃபோன் செய்து கேட்டேன். இவர் அவருடைய எண்ணுரையிலே ஒரு விஷயத்தை எழுதியிருக்கிறார். எல்லாம் படிங்க, வேலை வாங்குங்க, அதிகாரத்தை அடையுங்க, பொருளாதாரத்தில் முன்னேறுங்க, அதை நோக்கி தான் இந்த நாவலை நகர்த்துறேன் என்கிற மாதிரி ஒரு முன்னுரையில் ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமான ஒரு எண்ணுரையை அவர் எழுதிக்கிறார். நான் ஃபோன் பண்ணி கொஞ்சம் சமீப காலமாக நடந்த ஆணவ கொலைகளால் இந்த ஜாதியத்தின் உக்கிரம் குறைந்து எல்லோரும் சமத்துவத்தை அடைந்து விடுவார்கள் என்கின்ற ஆசைலாம் போயிடுச்சு, நப்பாசையாகி போச்சு. இருந்தாலும் ஃபோன் பண்ணி இவருக்கு, நீ நம்புறியாப்பா கேட்டேன். இவருக்கு ஃபோன் பண்ணி, எப்பா நீ நம்புறியாப்பா, படித்து வேலை வாங்கி பொருளாதாரத்தால் முன்னேறிவிட்டால் சமத்துவத்தை அடைந்துவிடும் என்று நீ நம்புறியா? சமீபத்தில் இப்போ தானப்பா ஒரு பையனை 1 லட்சம் ஐடி கம்பெனியில் படிச்சுட்டு 1 லட்சம் சம்பாதிச்சானப்பா, பொருளாதாரத்தில் முன்னேறிட்டானப்பா. எப்படிப்பா அந்த நம்பிக்கை உனக்கு வருது? நான் நம்பிக்கை இல்லாத அவர் கேட்குறேன், உனக்கு எப்படிப்பா அந்த நம்பிக்கை வருது இந்த நாவலில் சொல்கிறேன் அப்படின்னா, அவர் என்னை அண்ணான்னு கூப்பிட்டாரு. அண்ணா, கிராமத்தில் ஒரு காலனியில் 40 குடும்பம் இருக்குதுண்ணா, ஒருத்தன் வந்தால் முடியாதுண்ணா, 40 பேரும் முன்னேறினா முடியும்ண்ணா என்று சொன்னார். ஒட்டுமொத்தமாக ஒரு காலனியே அந்த 40 குடும்பங்களுமே பொருளாதாரத்தில் முன்னேறிவிட்டால் சமத்துவத்தை எளிதாக அடைந்துவிட முடியும். ஒருவனால் முன்னேறினால் அடையாது. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று அவர் சொன்னார் அல்லவா? அதுதான் ஒரு அசலான நாவலாசிரியனுக்கான அடிப்படை பண்பு. அந்த வகையில் சித்தையன் எழுதிய முனைவர் வி. மோகன்ராஜை நாம் பாராட்டலாம். ஒரே ஒரு கருத்தை சொல்லி விடைபெறுகிறேன் நண்பர்களே. விஞ்ஞானத்திலே குழப்ப கோட்பாடு, நீங்கள் விஞ்ஞானம் தானே? ஆமாம், சயின்ஸ். ஏம்பா விஞ்ஞானம் தான்ப்பா சயின்ஸு. குழப்ப கோட்பாடு என்று ஒரு தத்துவம் உண்டு. விஞ்ஞானத்திலே குழப்ப கோட்பாடு என்று தத்துவம் உண்டு. அந்த தத்துவம் விஞ்ஞானத்திலே என்ன சொல்கிறது என்றால், அட்லாண்டிக் பெருங்கடல் ஓரத்தின் கடற்கரையிலே, அட்லாண்டிக் கடற்கரை ஓரத்திலே ஒரு பட்டாம்பூச்சி சிறகசைக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அட்லாண்டிக் பெருங்கடல் ஓரத்திலே ஒரு பட்டாம்பூச்சி சற்று வேகமாக திடீரென்று சிறகை அசைத்து கொண்டால்
பசிபிக் பெருங்கடலிலே இருக்கக்கூடிய அலையில் ஏற்ற இறக்கம் வருகிறது என்று சொல்கிறது. எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு பட்டாம்பூச்சி அதில் ஒரு சின்ன சேஞ்ச் ஆகுது. அந்த சின்ன சேஞ்சு அட்லாண்டிக்கில் நடக்கக்கூடிய பட்டாம்பூச்சியினுடைய சிறகசைப்பில் ஏற்படும் மாற்றம் பசிபிக் பெருங்கடலினுடைய அலையை ஏற்றமும் இறக்கமும் செய்கிறது. உண்மையா? உண்மை. எப்படி விளக்க முடியல. அதனால தான் அதுக்கு குழப்ப கோட்பாடு என்று பெயர் வைத்தான். எங்களுக்கு குழப்பமாகுது, ஆனால் உண்மை தான் அது என்று குழப்ப கோட்பாடு என்று பெயர் வைத்திருக்கிறான். நண்பர்களே, ஒரு நாவல், ஒரு கவிதை, ஒரு எழுத்து. இப்போது கவிதைனா அது ஒரு ஒரு கவிதை தான். ஆஸ்தான மொழி வடிவம் கவிதை தான். கடுகை பிளந்து 7 கடல் புகித்தணும் நம்பர். அதில் எல்லா ஜித்து வேலையும் பண்ணலாம். படிமம் வைக்கலாம், குறியீடு வைக்கலாம், அவதானிப்பு, தத்துவம் எல்லாவற்றையும் கவிதையில் வைக்கலாம். அதுக்கு அடுத்த வடிவம் பார்த்தா சிறுகதை. சிறுகதைன்றது தென்னை மரத்தில் ஏறி தேங்காய் பறிக்கிற வேலை. ஏறினா நேராக அங்கே வந்து எங்கேயுமே ரெஸ்ட் எடுக்கிற ரூமெல்லாம் கிடையாது. தென்னை மரத்தில் ஏறினா நடுவில்லாம் நிற்க முடியாது, வேடிக்கை பார்க்க முடியாது. நேராக ஏறி ஒன்று மட்டையை வெட்டு, இல்லை தென்னங்கத்தை வெட்டு, தேங்காவை பறி, நேராக இறங்கி கீழே வரணும். ஒரு சிறுகதை ஆரம்பித்தான்னா என்ன பர்பஸ், அந்த வேலையை முடிச்சுட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்துடணும். ஒரு சிறுகதைக்கான லட்சணம் தேங்காய் பறிப்பதை போன்றது. ஆனால் நாவல் அப்படி அல்ல, ஆலமரத்தை போன்றது. மரத்திலிருந்து ஏறி நீங்கள் எந்த கிளைக்கு ஒன்றாலும் தாவலாம், எத்தனை கிளைகள் ஒன்றாலும் உட்காரலாம், வேடிக்கை பார்க்கலாம், பறவைகளை பார்க்கலாம், பழங்களை பார்க்கலாம், போர் அடித்தா விழுதுகளை பிடித்து தொங்கலாம். நேராக வர வேண்டும் இல்லை, விழுதுகளை பிடித்தே நீங்கள் பூமிக்கு வந்து விடலாம். ஒரு நாவல் என்பது அப்படி விஸ்தாரமான ஏரியாக்களை கொண்டது. சித்தையனில் எனக்கு ஒரு வருடத்துக்கு முன்பாக மோகன்ராஜ் பழக்கமாயிருந்தால் அந்த விஸ்தாரமான விஷயங்களை எல்லாம் எப்படி செய்திருக்கக்கூடும் என்று நான் ஆலோசனை வழங்கியிருப்பேன். உதாரணத்துக்கு என்னென்னா, அப்பா பண்ணையார் கத்துகிற போது அவள் திக்கென்று பார்த்தாள். தான் காதலித்த ராமமூர்த்தியை தான் அப்பா கொன்றாரா என்று அவள் அச்சத்திலும் நடுக்கத்திலும் இருந்தாள். அடுத்த நாள் அவள் ஆற்றங்கரையில் தற்கொலை செய்து கொண்டார். சார், 30 வரி எழுத வேண்டிய விஷயத்தை 3 வரியில் விட்டு போய்கிட்டே இருக்கிறார். இது நாவல். அப்பா சொல்லும்போது குடும்பத்தாருடைய மனநிலை என்ன, அந்த பெண்ணுடைய மன உக்கிரம் என்னவா இருந்தது, அழுதாளா, புணங்கினாளா, தூக்கம் வந்துச்சா, வரலையா, சாப்பிட முடிஞ்சதா, அவளால் என்ன ஆச்சு, சரி கட்டுக்கோப்பான அந்த குடும்பத்தை விட்டு எப்படி அவளால் வெளியே போக முடிஞ்சது, 2-3 முறை போட்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சா, அந்த வீட்டை விட்டு போக முடியாமல் தற்கொலை பண்ணுறதுக்கான சூழல் எப்படி அமைஞ்சுது, அந்த ஆற்றுல போய். கிராமத்தில் இருக்கிற பொண்ணுக்கு நீச்சல் தெரியுமே, நீச்சல் தெரிஞ்ச பொண்ணால் குளத்தில் உடனே குதித்து சாக முடியுமா, அப்படியானா அவள் எப்படி செத்துருப்பா அப்படின்னு நாங்களாம் தான் அப்படியே பக்கமாக 3 வரியை 30 பக்கத்துக்கு எழுதியிருப்போம். ஒரு நாவல் என்பது அப்படி ஆலமரத்தை போன்றது. சற்று 3 வரியில் மோகன்ராஜ் சொல்லிட்டு போயிட்டார். ஒரு வருடத்துக்கு முன்பாக எனக்கு ஒரு பழக்கமாகியிருந்தால் இன்னும் இதை தலகாணி சைஸ் நாவலாக கூட மாற்றியிருக்கக்கூடும். எப்படியாக இருந்தாலும் இந்த குழப்ப கோட்பாடு எப்படி இலக்கியத்தில் விஞ்ஞானத்தில் இருக்கிறதோ அப்படி ஒரு நூல், ஒரு கவிதை, ஒரு சிறுகதை பட்டாம்பூச்சியை போன்றது. இது எங்காவது, எந்த குடும்பத்திலாவது, எந்த மனிதர் மனங்களிலாவது ஒரு பெரிய மாற்றத்தை, பட்டாம்பூச்சியின் சிறகசைப்பை போல இந்த நூல் மாற்றத்தை தரும் என்று நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.